நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நற்கருணை ஆண்டவர் இது நம்முடைய மத்தியிலே பிரசன்னமாக இருக்கிறார். அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்யக்கூடிய ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். இந்த நேரம் நாம் இருக்கிற இடத்திலேயே நற்கருணை ஆண்டவரை தாழ்ந்து பணிந்து நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆராதனை செலுத்துகிற நேரம். நாம் எங்கிருந்தாலும் எந்த இடத்தில் இருந்தாலும் நற்கருணை ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் பார்க்கின்றார், நம் ஒவ்வொருவரையும் சந்திக்கிறார், நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறார். நம் முன்னாலே நமக்காக வீற்றிருக்கிற நற்கருணை ஆண்டவருக்கு நாம் ஆராதனை செலுத்த இருக்கிறோம். அன்பின் தேவ நற்கருணையிலே அழியா புகழோடு வாழ்பவரே, அன்பு பாதையில் வழி நடத்தே அடியோர் வாழ்ந்திட துணை செய்வி. அற்புதமாக என்னை படைத்தி தற்பர நீரே எம்மை மீட்டி முற்புடன் அப்பரச குணத்தில் எப்பொழுதும் வாழ் இறைவனானீர். நற்கருணை ஆண்டவரை தாழ்ந்து பணிந்து நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆராதனை செலுத்தலாமா? அன்பின் தேவ நற்கருணையிலே அழியா புகழோடு வாழ்பவரே. அன்பு பாதையில் வழி நடந்தே அடியோ வாழ்ந்தீர் துணை செய்வேன். அன்பின் தேவனன் கருணையிலே அற்புதமாக எமை படைத்தீர், தற்பர நீரே எமை மீட்டீர். பொற்புடன் அப்பரச குணத்தில் எப்பொழுதும் வாழ் இறைவனானே. அற்புதமாக எம்மை படைத்தீ, தற்பர நீரே எம்மை மீட்டீ. போர்ப்புடன் அப்பரச
இறைவனானீர். எத்தனை வழிகள் உமதன்பை என் வீட்டமை நீ ஆட்கொண்டீர். அன்பின் தேவனற்கருணையிலே கல்வாரி மலையின் சிகரமதில் கனிவுடன் திணையமை நிலைநிறுத்தும் நற்கருணை விசுவாசமதில் நம்பிக்கையூட்டி வளர்த்திடவே. கல்வாரி மலையின் சிகரமதில் கனிவுடன் தினம் எமை நிலை நிறுத்தும் நற்கருணை விசுவாசமதில் நம்பிக்கையூட்டி வளர்த்திடுவீர். இளமையின் பொலிவாய் திகழ் திருச்சபையும் யாவரும் வாழ தயை புரிவீர். அன்பின் தேவனற்கருணையிலே அழியா புகழோடு வாழ்பவரே, அன்பு பாதையில் வழி நடந்தே அடியோர் வாழ்ந்தேன் துணை செய்வீர். அன்பின் தேவனற்கருணையிலே. அன்பின் தேவனற்கருணையிலே அழியா புகழோடு வாழ்பவரே என்று சொல்லி நற்கருணை ஆண்டவருக்கு நாம் ஆராதனை செலுத்தியிருக்கிறோம். நீங்கள் இருக்கிற இடத்திலே தொடர்ந்து நற்கருணை ஆண்டவருக்கு ஆராதனை செலுத்துவோம். இன்று அன்னை மரியாவின் மாசற்ற திரு இருதய நாளை கொண்டாடுகின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை, இந்த உலகத்தின் மீட்பரை இந்த மண்ணிலே கொண்டு வர கடவுள் அன்னை மரியாவின் இதயத்தை தேர்ந்தெடுத்தார். அன்னை மரியாள் ஒரு புனிதமான பரிசுத்தமான ஒரு வாழ்வு வாழ்ந்ததன் மூலமாக ஆண்டவருடைய அளப்பெரிய அந்த ஆசீர்வாதத்தை பெற்றார். இந்த நாளிலே நாம் ஒவ்வொருவருமே புனித வாழ்வு வாழ்வதன் மூலமாக, தூய வாழ்வு வாழ்வதன் மூலமாக, நம்முடைய இதயத்தை பரிசுத்தமாக தூய்மையாக வைத்திருப்பதன் மூலமாக, நம்முடைய சிந்தனை சொல் அனைத்தும் தூய்மையாக பரிசுத்தமாக இருப்பதன் மூலமாக ஆண்டவருக்கு உகந்த ஒரு வாழ்வு வாழ முடியும். கடவுளுக்கு பிடித்தமான ஒரு இதயத்தை உருவாக்க முடியும் என்பதை நம்முடைய தாய் மூலமாக ஆண்டவர் நமக்கு இன்று கற்றுக் கொடுக்கிறார். நாம் அமர்ந்திருக்கிற இடம் ஒரு புனிதமான இடம். நம்முடைய வீட்டில் உட்கார்ந்து நாம் ஜெபித்தாலும் கூட நீங்கள் இருக்கிற இடம் ஒரு புனிதமான இடம். அந்த இடத்தை ஆண்டவர் அபிஷேகமா மாற்ற இருக்கிறார். நீங்க உட்கார்ந்து ஜெபிக்கிற உங்களுடைய பெட்ரூமா இருக்கலாம், நீங்கள் உட்கார்ந்து ஜெபிக்கிற உங்களுடைய அறையா இருக்கலாம், நீங்கள் உட்கார்ந்து ஜெபிக்கிற உங்களுடைய வீடா இருக்கலாம். நீங்க எங்க உட்கார்ந்து எந்த இடத்துல ஜெபித்தாலும் சரி, அந்த உலகத்துல எந்த மூல முடுக்கல உட்கார்ந்து ஜெபித்தாலும் சரி, ஆண்டவர் அந்த நேரத்துல உங்களை சந்திக்கிறார். நீ என் பார்வையிலே விலையேற பெற்றவன், நீ என்னுடைய பார்வையிலே மதிப்பு மிக்கவன், நான் உண்மையில் அன்பு செய்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் இன்று உங்கள் ஒவ்வொருவரையும் இதோ இந்த நற்கருணை ஆண்டவர் தாகத்தோடு தேடுகிறார். சொல்லுங்க, ஆண்டவரே, என்னுடைய வாழ்வில் ஒவ்வொரு நொடியிலும் நான் பரிசுத்தமா தூய்மையான ஒரு வாழ்வு நான் வாழணும். ஆண்டவருடைய பிரசன்ன ஒப்பு கொடுங்க, ஆண்டவருடைய பிரசன்ன ஒப்பு கொடுங்க. அந்த நேரம் நற்கருணை ஆண்டவரை உற்று நோக்குகிற நேரம். திருப்பாடல் 18:6 நான் வாசிக்கின்றோம். என் நெருக்கடி வேளையில் நான் ஆண்டவரை மன்றாடினேன், என் கடவுளை நோக்கி கதறினேன். தமது கோவில் நின்று அவர் என் குரலை கேட்டார், என் கதறல் அவர் செவிகளுக்கு எட்டியது. இது பொய்யில் அன்பாதபடிதான் உண்மை. நெருக்கடி வேளையிலே ஆண்டவரை நோக்கி கதறுகிற பொழுது நீங்கள் உட்கார்ந்து ஜெபிக்கிற அந்த இடத்திலே ஆண்டவர் செவி மடுக்கிறார். உங்களுடைய வாழ்க்கை நெருக்கடியா, பிரச்சனையா, கவலையா, துன்பமா, துயராமா, வேதனையா, கண்ணீரா, குழப்பமா, சோர்வா,
உடைந்து போயிருக்கிறீர்களா? நொறுங்கி போயிருக்கிறீங்களா? உடைய வாழ்க்கையில எழுப்பவே முடியாது, எல்லாமே போயிடுச்சு, எல்லாமே என்னை விட்டு போயிடுச்சு, என்னை விட்டு கை நழுவி போயிடுச்சுன்னு நினைக்கிறீங்களா? தேவன் சொல்லுகிறார், உன் நெருக்கடி வேலையை என்னை நோக்கி கூப்பிடு, கதறி அழுது ஜெபி, நம்பிக்கையோடு கேள், நான் உன்னுடைய மன்றாட்டை செவி சாய்ப்பேன், உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சந்நிதியை ஆசீர்வதிப்பேன், உன் குடும்பத்தை ஆசீர்வதிப்பேன், இந்த நொடி முதல் நீ தொடுகிற காரியம் எல்லாவற்றையும் நான் துலங்க செய்வேன் என்று தேவன் சொல்லுகிறார். அந்த அற்புதம் வாய்ந்த ஆண்டவருடைய பிரசத்துல உட்கார்ந்து இருக்கிறீங்க, அந்த ஆண்டவரை பாருங்க. நெருக்கடி வேளையிலே நான் ஆண்டவர் நோக்கி காதறினேன், என் காதல் ஆண்டவருடைய காதலில் விழுந்தது. அவருடைய கண்ணீரை துடைத்தார். ஒப்பு கொடுங்க. எங்கே 2-3 பேர் என்னுடைய பேரிலே குழுமி ஜெபிக்கிறார்களோ அவருடைய மத்தியில் நான் இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர், அவருடைய மத்தியில் நான் வாசம் செய்திருக்கிறேன் சொன்ன ஆண்டவர் இதோ நம்முடைய மத்தியில் இருக்கிறார். குடும்பத்தோடு உட்கார்ந்து ஜெபிக்கிறீங்களா? ஆண்டவருடைய குடும்பத்துல நீங்கள் இருக்கிற அந்த இடத்துல ஆண்டவர் வாசம் செய்திருக்கிறார். ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே இதோ வந்திருக்கிறேன், ஆண்டவர் இதோ வந்திருக்கிறேன், ஆசீர்வதிங்க. நேரத்துல ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்று சுவைத்து பாருங்கள், ருசித்து பாருங்கள். இந்த நேரம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிற நேரம். என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு, உயிரில் உள்ளவன் ஆண்டவரை புகழ்ந்து பாடிடு, நன்மைகள் செய்கிற ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிற நேரம். நீங்கள் இருக்கிற இடத்துல ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே நன்றி, இயேசுவே நன்றி, அழைப்பின் இந்த மாபெரும் கொடையை கொடுத்தீரே எதற்காக நன்றி. குடும்பத்துல எத்தனையோ ஆசீர், எத்தனையோ அருள், அருளுக்கு மேல் அருள், ஆசீருக்கு மேல் ஆசீர் நினைச்சு பார்க்கல. நீ செய்த அற்புதங்கள், அதிசயங்கள் எத்தனை. ஆண்டவரே நன்றி, 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 நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி தகப்பனே, நன்றி சொல்லுங்க. தேவன் நம்மை சந்திக்கிறார், நாம் இருக்கிற இடத்துல நம்மை சந்திக்கிறார். என் இயேசுவே, என் தகப்பனே, வாரும் நாங்கள் கூடும் நேரத்தில் கரம் கூப்பி உன் பாதம் நிற்கிறோம். கர்த்தாவே உன் கருணை வேண்டி ஜெபிக்கிறோம். மனதிற்குமே என் தெய்வமே, மார்போடு அணைத்துக் கொள்ளும் அப்பா. நீங்கள் இருக்கிற இடத்துல தன்னுடைய இதயத்தை நமக்கு கொடுக்க இருக்கிறார், நம்மை ஆசீர்வதிக்க இருக்கிறார். மார்போடு அணைத்து அந்த நிபந்தனையற்ற அன்பை நமக்கு கொடுக்க இருக்கிறார். ஆண்டவருடைய அருளிலே வாழ்ந்தவர்களாக, அருளை பெற்றவர்களாக, என் இயேசுவே, என் தகப்பனே, வாரும் நாங்கள் கூடும் நேரத்தில் என்ற பாடலை பாடி நற்கருணை ஆண்டவருக்கு நாம் ஆராதனை செலுத்தலாமா? பக்தியோடு பாடுவோம். என் இயேசுவே, என் தகப்பனே, மாறும் நாங்கள் கூடும் நேரத்தில். 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 கரங்கூப்பி உன் பாதம் நிற்கின்றோம். கர்த்தாவே, உன் கருணை வேண்டி ஜெபிக்கின்றோம். மனதுருக்கமே என் தெய்வமே, மார்போடு சேர்த்துக் கொள்ளுமப்பா, மார்போடு சேர்த்துக் கொள்ளுமப்பா.
கரம் கூப்பி உன் பாதம் நிற்கின்றோம். கர்த்தாவே உன் கருணை வேண்டி ஜெபிக்கின்றோம். கரம் கூப்பி உன் பாதம் நிற்கின்றோம். கர்த்தாவே உன் கருணை வேண்டி ஜெபிக்கின்றோம். மனதுருக்கமே என் தெய்வமே அவனோடு சேர்த்துக் கொள்ளும் அப்பா. மனதுருக்கமே என் தெய்வமே அவனோடு சேர்த்துக் கொள்ளும் அப்பா. என் இயேசுவே என் தகப்பனே பாரும் நாம் கூடும் நேரத்தில். என் இயேசுவே என் தகப்பனே பாரும் நாம் கூடும் நேரத்தில். உன்முகம் காண குரல் கேட்க வருகின்றோம். அன்பே அழகே வாரும் அப்பா. அழகு ரோஜாவே நீலி புஷ்பமே விரைந்தோடி வாருமப்பா, விரைந்தோடி வாருமப்பா. நம்முடைய மத்தில நமக்காக தன்னுடைய இதயத்தை திறந்து காட்டி இருக்கிற ஆண்டவரை பாருங்க. கண்ணீரோடு உங்களுடைய இதயத்தை கொடுங்க. ஆண்டவர் ஆஸ்வதிக்கிறார். உன்முகம் காண குரல் கேட்க வருகின்றோம். அன்பே அழகே வாருமப்பா. உன்முகம் காண குரல் கேட்க வருகின்றோம். அன்பே அழகே வாருமப்பா. அழகு ரோஜாவே நீ புஷ்பமே விரைந்தோடி வாருமப்பா. அழகு ரோஜாவே நீ புஷ்பமே விரைந்தோடி வாருமப்பா. என் இயேசுவே என் தகப்பனே வாரும் நாங்கள் கூடும் நேரத்தில். என் இயேசுவே என் தகப்பனே வாரும் நாம் கூடும் நேரத்தில். ஆவியோடும் உண்மையோடும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இயேசுவே வாருமப்பா. ஆற்றல் உள்ளவரே அபிஷேகமே தீட்டிட வாருங்க ஆண்டவரே. என்னை தீட்டிட வாருங்க ஆண்டவரே. உயிர் கொடுக்க வாருங்க ஆண்டவரே. ஆண்டவரே என்னை தீட்டிட வாங்க, ஆசிர்வதிக்க வாங்க. கண்ணீரோடு உரிமையோடு கூப்பிடலாமா? ஆவியோடு உண்மையோடு ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே இயேசுவே வாருமப்பா. ஆவியோடு உண்மையோடு ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே இயேசுவே வாருமப்பா. ஆற்றல் உள்ளவரே அபிஷேகமே தேற்றிட வாருமப்பா. ஆற்றல் உள்ளவரே அபிஷேகமே தேற்றிட வாருமப்பா. என் இயேசுவே என் தகப்பனே வாரும் நாங்கள் கூடும் நேரத்தில். என் இயேசுவே என் தகப்பனே வாரும் நாங்கள் கூடும் நேரத்தில். துதியோடும் புகழோடு வருகிறோம். இஸ்ரவேலின் தேவனே வாருமப்பா. மேக ஸ்தம்பமே அக்கினி தூணே வழி நடத்த வாருமப்பா, வழி நடத்த வாருமப்பா. இந்த இக்கட்டான சூழ்நிலையில, இது ஒரு இக்கட்டான சூழ்நிலை, நெருக்கடிகள் இருந்த சூழ்நிலையில, வீட்டுக்குள்ள முடங்கி கிடக்கிற இந்த சூழ்நிலையில வழி நடத்த வாருங்க ஆண்டவரே.
துதியோடும் புகழோடும் வருகிறோம். இஸ்ரவேலின் தேவனே வாருமப்பா. துதியோடும் புகழோடும் வருகின்றோம். இஸ்ரவேலின் தேவனே வாருமப்பா. மேக ஸ்தம்பமே அக்கினி தூணே வழி நடத்த வாருமப்பா. மேக ஸ்தம்பமே அக்கினி தூணே வழி நடத்த வாருமப்பா. என் இயேசுவே என் தகப்பனே வாரும் நாம் கூடும் நேரத்தில். எல்லாம் சத்தமாக இயேசுவே என் தகப்பனே வாரும் நாங்கள் கூடும் நேரத்தில். கரங்களை வைத்து பாடுவோம். என் இயேசுவே என் தகப்பனே வாரும் நாங்கள் கூடும் நேரத்தில். என் இயேசுவே என் தகப்பனே வாரும் நாங்கள் கூடும் நேரத்தில். என் இயேசுவே என் தகப்பனே வாரும் நாங்கள் கூடும் நேரத்தில். வாரும் நாங்கள் கூடும் நேரத்தில். வாரும் நாங்கள் கூடும் நேரத்தில். வாரும் நாங்கள் கூடும் நேரத்தில். என் இயேசுவே என் தகப்பனே வாரும் நாங்கள் கூடும் நேரத்தில். நாம் இருக்கிற இடத்துல தெய்வம் நம்மை சந்திக்கிறார். நம் மீது அக்கறை உள்ள ஆண்டவர் இதோ நம்ம ஊரை பார்க்கிறார். மனம் குழம்பு போயிருக்கிறீர்களா? கவலைகளோடு இருக்கிறீர்களா? சங்கடங்களோடு இருக்கிறீர்களா? விரக்தியோடு இருக்கிறீர்களா? உங்களுடைய வாழ்க்கை எல்லாமே முடிந்து போய்விட்டு நினைக்கிறீர்களா? இந்த தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் பார்க்கிறார், அக்கறையோடு பார்க்கிறார். உங்கள் மேல் எனக்கு அக்கறை உண்டு. நீ என் மகன், நீ என் மகள். உன் தந்தை நான், உன் தகப்பன் நான், உன் தேவன் நான். அஞ்சாதே, கவலைப்படாதே, சோர்ந்து போகாதே, தைரியமாயிரு. இதோ நான் இருக்கிறேன். கடவுளுக்கு பிடிச்சமான ஒரு விஷயம், நாம தூய வாழ்வு வாழ்ந்து ஆண்டவரோடு பயணிக்கணும் என்பதுதான். அன்னை மரியாள் தூய வாழ்வு வாழ்ந்து தன்னுடைய இதயத்தை ஆலயமா கோவிலா வச்சிருந்தாங்க. இன்று நான் என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய இதயத்தை தூய்மையா வச்சிருந்து என்னுடைய இதயத்தை ஆண்டவர் வாழ்கிற ஒரு உயிருள்ள கோவிலா மாற்றி இருக்கிறேனா, அல்லது இந்த இடம் இறைவேண்டலின் வீடு, இதை நீங்கள் கல்வர்க்கோயை ஆக்கி விட்டீர்களே. எருசலேம் ஆலயத்திலே நாணய மாற்றுவரையும் அங்கு சந்தையிலே விற்பனை பொருட்கள் விற்று கொண்டுவதை பார்த்து இயேசு சொன்ன வார்த்தைகள், என்னுடைய வீட்டை நீங்கள் கல்வர்க்கோயை ஆக்கி விட்டீர்களே. இன்று ஆண்டவர் நம்மை பார்த்து ஆதங்கப்படக்கூடிய விதத்தில் நம்முடைய வாழ்வு இருக்கிறதா, அல்லது பரிசுத்தமா தூய்மையா நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரோடு நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோமா? ஆண்டவர் அழைக்கிறார், மகனே மகளே, மகனே மகளே, நான் உன் தந்தை, நான் உன் தந்தை. ஆலயத்திலே ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார். ஆலயத்துக்கு நாம் வருகிற பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? லூக்கா நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 38வது வசனத்திலே, கோவிலுக்கு வந்து நாம் கடவுளை போற்ற வேண்டும்.
ஆண்டவர் இல்லத்தினை புகழ் பாக்கலை வாழ்நாளெல்லாம் இசை கருவி மீட்டு நாம் ஜெபிக்க வேண்டிய இசையா புத்தகம் 38ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்கின்றோம். கடவுளை உம் கோவிலின் நடுவில் உமது பேரன்பை நினைத்து உருகினோம். திருப்பாடல் 48:9 வாசிக்கின்றோம். தூயகத்திலே இறைவனை புகழுங்கள், அவர்தம் வல்லரசுகளுக்காக அவரை போற்றுங்கள், அவர்தம் எல்லையில்லா மாண்பினை குறித்து அவரை போற்றுங்கள். நாம் ஆலயத்துக்கு வருகிற பொழுது எந்த மண்ணிலையோடு வர வேண்டும்? விடுதலை பயண புத்தகம் 34:20 எவருமே என் முன் வெறுங்கையோடு காணப்படலாகாது. உன் நிலத்தின் முதல் பலன்களில் முதன்மையானவற்றை உன் கடவுளாகிய ஆண்டவருடைய இல்லத்திற்கு கொண்டு செல்வாய். 1 குறிப்பேடு புத்தகம் 16:29 ஆண்டவரின் பேருக்குரிய மாட்சி அவருக்கு சாற்றுங்கள், உணவு படையில் ஏந்தி அவர் திருமுன் வாருங்கள், தூய கோலத்துக்கு ஆண்டவரை வழிபடுங்கள். ஆலயத்திலே நான் வந்து ஜெபிக்கிற பொழுது ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார். 2 சாமுவேல் புத்தகம் 22:7 என் நெருக்கடி வேளையில் நான் ஆண்டவரிடம் மன்றாடினேன், என் கடவுளை நோக்கி கதறினேன், தமது கோவில் நின்று அவர் என் குரலை கேட்டார், என் கதறல் அவர் செவிகளுக்கு கேட்டியது. 1 அரசர்கள் புத்தகம் 8:28-30 என் கடவுளாகிய ஆண்டவரை உம் அடியான் செய்கிற வேண்டுதல் விண்ணப்பத்தை கேட்டலும் உம் அடியான் இன்று உம் முன்னிலையில் எழுப்பும் கூக்குரலுக்கு செவிசாய்த்தலும், என் பெயர் இவ்விடத்தில் விளங்குமாறு இக்கோவிலை பற்றி நீ சொல்லி இருக்கிறீர், உம் அடியான் வேண்டலுக்கு செவிசாய்த்தலும். அவர்கள் இவ்விடத்தை நோக்கி வேண்டல் செய்தால் நீர் அவர்களுக்கு செவிசாய்த்து அவருடைய பாவத்தை மன்னித்து அவர்களுக்கு நல்வழி காட்டுவீராக. 1 அரசர் 8:35-38 வாசிக்கின்றோம். என் கோவிலில் எழுப்பப்படும் வேண்டுதலை என் கருணை கண் கொண்டு நோக்கி கவனத்துடன் செவி கொடுப்பேன். எனது பெயர் இன்றென்றும் போற்ற பெறுமாறு இந்த கோவிலை தேர்ந்தெடுத்து திருநிலைப்படுத்தி இருக்கிறேன். 2 குறிப்பீடு 7:15-16 நாம் வாசிக்கின்றோம். அன்பாதவளே, இப்படிப்பட்ட மல்லியூர் நம் ஆலயத்துக்கு வருகிற பொழுது இந்த நாள்ல இயேசுவின் திரு இருதய இந்த நாளிலே தெய்வம் சொல்லுகிறார், நாம் தான் கடவுள் வாழக்கூடிய நடமாடும் ஆலயங்கள். உண்மையிலேயே நாம் கடவுள் வாழக்கூடிய ஆலயங்களாக நாம் வாழ்கிறோமா? இந்த பவுலடிகளார் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்துல 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், நீங்கள் கடவுளுடைய கோவில் என்றும் கடவுளின் ஆவியார் உங்களில் குடியிருக்கிறார் என்று உங்களுக்கு தெரியாதா? ஒருவர் கடவுளின் கோவிலை அழித்தால் கடவுள் அவரை அழித்து விடுவார், எனில் கடவுளின் கோவில் தூயது, நீங்களே கோவில். 1 கொரிந்தியர் 6:19 உங்கள் உடல் நீங்கள் கடவுளிலிருந்து பெற்றுக்கொண்ட தூய ஆவி தங்கும் கோவில் என்று தெரியாதா? கடவுள் உங்களை விலை கொடுத்து மீட்டுள்ளார், உங்கள் உடலால் கடவுளுக்கு பெருமை சேருங்கள். வாழும் கடவுளின் கோவிலை நாமே. என் உருவத்தை அவர்கள் நடுவில் நிறுவினேன், அவர்கள் நடுவில் நான் உலாவினேன், நானே அவர்கள் கடவுள், அவர்கள் என் மக்கள். உயிருள்ள கல்லாகி அவரை அணுகுங்கள், நீங்கள் உயிருள்ள கற்களாக இருந்து ஆவிக்குரிய இல்லமாக கற்றெழுப்பப்படுவீர்கள், நீங்கள் தூய குருக்களின் கூட்டமாக இருப்பீர்கள். 1 பேதுரு 2:5 வாசிக்கின்றோம். கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தி முழுக்காக நிறைவாக கூட்டிக் கொள்வதாக முழு ஞானத்தோடு ஒருவருக்கு ஒருவர் கற்பித்த அறிவுரை கொடுங்கள். பவுலடிகளார் கொலோசியருக்கு எழுதிய புத்தகம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் வாசிக்கின்றோம். திருவெளிப்பாடு புத்தகம் 21:3 இதோ கடவுளின் உறவிடம் மனித நடுவே உள்ளது, அவர்கள் நடுவே குடியிருப்பார்கள், அவர்கள் அவருக்கு மக்களாய் இருப்பார்கள், கடவுள் தாமே அவரோடு இருப்பார், அவரே அவர்களுக்கு கடவுளாய் இருப்பார். புனிதமாக கடவுள் தங்கும் ஆலயத்தையும் நம்மை எப்போதும் புனிதமாக காப்பாற்றி நாமெல்லாம் நடமாடும் கோவிலாக புனிதத்திலே வளருவார். நம்முடைய அன்பு தாயை போல, அன்னையை போல இறை அனுபவத்தை நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் அனுபவித்து அடுத்தவர்களுக்கு அதை பகிர்ந்து கொடுக்க முயற்சிப்போம். இந்த நேரம் நம்முடைய வாழ்வை ஆண்டவருடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிற நேரம், நம்முடைய குடும்பத்தை ஒப்புக் கொடுக்கிற நேரம், நம்முடைய குடும்ப வாழ்வை ஒப்புக் கொடுக்கிற நேரம், அபிஷேகத்தின் நேரம். இது இந்த ஊரடங்கு நாட்களிலே குறிப்பாக இந்த 12 நாட்கள் 18ஆம் தேதி நள்ளிரவு முதல் 30ஆம் தேதி வரை இந்த ஊரடங்கு நாட்கள் குறிப்பாக சென்னை காவல்
உட்பட்ட 4 இந்த மாவட்டங்களிலே முழு ஊரடங்கு புதுப்பிக்கப்பட்டு நாம் நம்முடைய இல்லங்களிலே முடங்கி போய் கிடக்கிறோம். குறிப்பாக பங்கு மக்களாக நாம் இந்த நாட்களில் அதிகமாக ஆண்டவரோடு இந்த நேரங்களை நாம் செலவிட்டுக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் உங்களை பார்க்கிறார், தேவன் உங்களை பார்க்கிறார். கற்கனை ஆண்டவங்களை வாஞ்சியோடு பார்க்கிறார். நேர்ந்து சொல்கிறார், மகனே மகளே, நீ எனக்கு நேரம் கொடுக்கிறாய், என்னுடைய இதயத்தில் நீ தங்க விரும்புகிறாய், உன்னுடைய வாழ்க்கையை பரிசுத்தமாய் தூய்மையா வைத்திருக்கிறாய், நான் உன்னை ஆஸ்வதிக்க போறேன், நான் உன்னை ஆஸ்வதிப்பேன். இந்த நிலை மாறும், உன்னுடைய கவலைகள் தீரும், உன்னுடைய துன்பங்கள் போகும். நீ இருக்கிற இடத்துல உன்னை நான் ஆஸ்வதிப்பேன். நீ அஞ்சாத, கவலைப்படாத, சோர்ந்து போகாத. அன்புக்குரியவர்களே, இந்த நேரத்துல நம்முடைய குடும்பங்களை ஆண்டவருடைய பிரசன்னத்தில் கொண்டு வருகிற நேரம். ஆண்டவர் தான் நமக்கு ஆறுதலாக இருக்கக்கூடிய தேவன். ஆறுதலான ஆண்டவர் இதோ நம்முடைய மத்தியில் இருக்கிறார். அந்த பாடலை பாடுகிற பொழுது அன்புக்கு உள்ளே குடும்பமாக உட்கார்ந்து ஜெபிக்கிறீர்களா? தனிப்பட்ட விதத்தில் நீங்கள் உட்கார்ந்து ஜெபிக்கிறீர்களா? முழந்தால் படிட்டு உங்களுடைய குடும்பத்தை ஆண்டோடைய பாதத்தில் கொண்டு வாங்க. ஒவ்வொரு வார்த்தையும் நம்முடைய நெஞ்சி உருக்கக்கூடிய வார்த்தைகள். என் குடும்பம், என் கண்ணீர், என்னை வருத்த வேதனைகள், என்னுடைய வாழ்வில் நான் சந்திக்கக்கூடிய சவால்கள், துன்பங்கள், அன்புக்குரியவர்களே, அத்தனை பிரச்சனைகளையும் ஆண்டோடைய பிரசன்னத்தில் கொண்டு வரக்கூடிய நேரம். நம்முடைய குடும்பம் பலவீனமான குடும்பம், உடைந்து போகிற நிலையில நம்முடைய குடும்பத்தோடு நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கலாம். ஆண்டவர் நம்முடைய குடும்பத்தை பலமுள்ள, சக்தி உள்ள, ஆண்டவர் வாழுகிற ஒரு இறை சமூகமாக, இறை குடும்பமாக மாற்றட்டும். ஆண்டவர் மாற்றட்டும். ஆண்டவர் மாற்றுகிறார், ஆண்டவர் மாற்றுகிறார். பக்தியோடு, வாஞ்சியோடு நம்முடைய குடும்பத்தை பூர்த்தி ஜெபிக்கலாமாம். ஆறுதலான ஆண்டவரே, ஆறுதல் எனக்கு என்றும் நீரே, என் குடும்பம், என் கண்ணீர் உன் பாதம் வைக்கிறேன் என்று சொல்லி பக்தியோடு பாடி ஜெபிக்க இருக்கிறோம். பக்தியோடு பாடுவோம். ஆறுதலான ஆண்டவரே, ஆதரவென்றும் எனக்கு நீரே. 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 என் கவலை, என் கண்ணீர், என்னை வருத்தும் வேதனைகள், என் பயங்கள், நெருக்கடிகள் எல்லாம் ஈட்டென்னை தீர்த்து காட்டவரே. உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில உங்களுக்கு இருக்கிற கவலை என்ன? உங்களுடைய கண்ணீர் என்ன? உங்கள் மனசை வருத்தக்கூடிய வேதனைகள் என்ன? உங்கள் நெருக்கடிகள் எல்லாவற்றையும் நற்கண்ணை ஆண்டவருடைய கரையில் ஒப்பு கொடுங்க. உங்களுடைய குடும்பத்தை ஒப்பு கொடுங்க. உங்களுடைய குடும்பத்தை ஒப்பு கொடுங்க. என் கவலை, என் கண்ணீர், என்னை வருத்தும் வேதனைகள். என் கவலை, என் கண்ணீர், என்னை வருத்தும் வேதனைகள், என் பயங்கள், நெருக்கடிகள் எல்லாம் மீட்டென்னை தீர்த்துமையா. ஆறுதலான எல்லாம் சத்தமாக பாடுவரே, ஆதரவென்றும் எனக்கு நீரே. சத்தமாக. ஆறுதலான ஆண்டவரே,
ஆதரவென்றும் எனக்கு நீரே. என் இழப்பு, என் பிரிவு, என்னை வாட்டும் சோதனைகள், என் பாவங்கள், என் மனபாரங்கள் எல்லாம் சுமந்து நீ தாங்க ஆண்டவரே. என்னுடைய இதயம் தூய்மையான இதயமா மாறணும். நீங்க வாழ்கிற ஒரு கோவிலா மாறணும். மாற்றுங்க ஆண்டவரே. என்னுடைய குடும்பத்தை மாற்றுங்க ஆண்டவரே. என்னுடைய குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு நபரையும் சுடுங்க ஆண்டவரே. ஆசீர்வதிங்க ஆண்டு. ஒப்பு கொடுக்கலாமா? கண்ணீர் ஒப்பு கொடுப்போம். என் இழப்பு, என் பிரிவு, என்னை வாட்டும் சோதனைகள், என் இழப்பு, என் பிரிவு, என்னை வாட்டும் சோதனைகள், என் பாவங்கள், மனபாரங்கள் எல்லாம் சுமந்தென்னை தாங்குமையா. ஆறுதலான ஆண்டவரே, சத்தமாக பாடுவோம். ஆதரவென்றும் எனக்கு நீரே. ஆறுதலான ஆண்டவரே, ஆதரவென்றும் எனக்கு நீரே. என் குடும்பம், என் பணிகள், என்னை அழுத்தும் பல சுமைகள், என் நோய்கள், கடன் துயர்கள் எல்லாம் பார்த்து நடத்துங்க ஆண்டவரே. ஆண்டவர் உங்களுக்கு தெரியும், என்னுடைய குடும்பம் பலவீனமான குடும்பம் ஆண்டவர். என்னுடைய குடும்பத்தில் ஒவ்வொரு நபரையும் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. பிரச்சனை பிரச்சனை பிரச்சனைக்கு மேல பிரச்சனை, சமாளிக்க முடியல, சமாளிக்க தெரியல, என்ன பண்ண தெரியல. இந்த ஊரோட நாட்கள்ல பிரச்சனைக்கு மேல பிரச்சனை ஆண்டவரே. நீங்க பார்த்துங்க ஆண்டவரே. நீங்க எடுத்துங்க ஆண்டவர். ஒப்பு கொடுக்கலாமா? கண்ணீர் ஒப்பு கொடுக்கலாமா? கண்ணீர் ஒப்பு கொடுக்கலாமா? என் குடும்பம், என் பணிகள், என்னை அழுத்தும் பல சுமைகள், என் குடும்பம், என் பணிகள், என்னை அழுத்தும் பல சுமைகள், என் நோய்கள், கடன் துயர்கள் எல்லாம் பார்த்தென்னை நடத்துமையா. ஆறுதலான ஆண்டவரே, ஆதரவென்றும் எனக்கு நீரே. ஆறுதலான ஆண்டவரே, ஆதரவென்றும் எனக்கு நீரே. எல்லாரும் கரங்களை மேல எழுப்புங்க. கரங்களை மேல எழுப்புங்க. நீ ஆண்டவரை பாருங்க. ஆறுதலாக இருக்கக்கூடிய தேவனை பாருங்க. இந்த தேவனால முடியாத காரியம் எதுவுமே கிடையாது. இந்த நாட்கள் நீ ஆண்டவரால முடியாத காரியம் எதுவுமே கிடையாது. சொல்லுங்க, உங்களுடைய பிரச்சனைகளை சொல்லுங்க, உங்களுடைய கஷ்டங்களை சொல்லுங்க, உங்களுடைய துன்பங்களை சொல்லுங்க, உங்களுடைய கவலைகளை சொல்லுங்க, உங்களுடைய வேதனைகளை சொல்லுங்க. ஆண்டவரே, அதோ ஜெபிக்கிறாங்க, கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்க. அந்த பிள்ளைகளை பாருங்க ஆண்டவரே. ஆசீர்வதிங்க ஆண்டவரே. தொடுங்க ஆண்டவரே. உம்மால் கூடும் ஆண்டவரே. உம்மால முடியாது எதுவுமே கிடையாது. உம்மால எல்லாமே முடியும் ஆண்டவரே. இந்த நம்பிக்கையோடு ஜெபிக்கிறாங்க. தொடுங்க, ஆசீர்வதிங்க. ஒப்பு கொடுங்க. உங்களுடைய குடும்பத்தை ஒப்பு கொடுங்க. உங்களுடைய குடும்பத்தில் பிரச்சனைகளை ஒப்பு கொடுங்க ஆண்டவரே. ஆசீர்வதிங்க. நீங்க பார்த்துங்க ஆண்டவரே. ஆண்டவரே, என்னுடைய இதயம் உங்க இதயத்தை போல மாறணும். என் இதயம் நீங்கள் வாழக்கூடிய கோவிலா மாறணும். வழி காட்டுங்க ஆண்டவரே. தயார்படுத்துங்க ஆண்டவரே. எந்த ஒரு சூழ்நிலை உண்மை விட்டு விலகாம உம்முடைய பிரசத்தில் வாழணும். உம்முடைய பிள்ளை ஆண்டவரே, உம்முடைய குடும்பம் ஆண்டவரே, எல்லாரையும் ஆசீர்வதிங்க. தொடுங்க, தொடுங்க, தொடுங்க. ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க தேவனே. அன்பானவர்களே, நீங்கள் எங்கிருந்தாலும் சரி, இந்த நாளில் நாம் மிக சிறப்பான விதத்திலே நம்முடைய நாட்டிற்காக, குறிப்பாக நாம் வாழ்கிற நம்முடைய பகுதிகளுக்காக, சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், இந்த 4 மாவட்டங்களிலே முழு ஊரடங்கு அறிவிக்கப்பட்டு நாம் அத்தனை பேருமே நம்முடைய வீடுகளிலே நாம் அமர்ந்து இந்த நாளிலே நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். நேற்று மட்டும்
தமிழ்நாட்டிலே 2000க்கு மேற்பட்டவர்கள் இந்த கொரோனா தொற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த பாதிப்பு அதிகமாக இருக்கக்கூடிய வேளையிலே நாம் ஒவ்வொருவருமே நம்முடைய பொறுப்புகளை உணர்ந்து, நம்முடைய அரசு சொல்லுவது போல நாம் கேட்டு பொறுப்புள்ள ஒரு குடிமக்களாக வாழ பயணிக்க சிறப்பாக ஜெபிப்போம். ஆண்டவர் நாம் இருக்கிற பகுதிகளை தொடட்டும், இந்த ஆஸ்வதிக்கட்டும், வல்லமை செயலாற்ற வரக்கூடிய நாட்கள்ல மக்கள் சுகமாகி. எனவே இந்த 10 மணியை இந்த விடுதலை ஜெபமாலை நாம் சொல்லுகிற பொழுது, அன்பானவர்களே, சென்னையிலே இந்த தொற்றுநோய்க்கு உள்ளாகி இருக்கிற ஒவ்வொருவருக்காக நாம் சிறப்பாக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். எனவே நீங்கள் இருக்கிற இடத்துல பக்தியோடு வாஞ்சியோடு ஜெபியுங்கள். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாமல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். போஞ்சு பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி வாழ்வுள்ள தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகிறேன். புனிதர்களின் உறவை மீட்பை நம்புகிறேன். பாவ மன்னிப்பை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நம்புகிறேன். நிலை வாழ்வை நம்புகிறேன். ஆமென். இயேசு கொரோனா தொற்று நோயிலிருந்து விடுதலை தருகிறார். நிச்சயம் உலக மக்களுக்கு பாதுகாப்பு உண்டு. இயேசு கொரோனா தொற்று நோயிலிருந்து விடுதலை தருகிறார். நிச்சயம் உலக மக்களுக்கு பாதுகாப்பு உண்டு. இயேசு கொரோனா தொற்று நோயிலிருந்து விடுதலை தருகிறார். நிச்சயம் உலக மக்களுக்கு பாதுகாப்பு உண்டு. இயேசு கொரோனா தொற்று நோயிலிருந்து விடுதலை தருகிறார். நிச்சயம் உலக மக்களுக்கு பாதுகாப்பு உண்டு. இயேசு கொரோனா தொற்று நோயிலிருந்து இன்று விடுதலை தருகிறார். நிச்சயம் உலக மக்களுக்கு பாதுகாப்பு உண்டு. இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் மாட்சி இருப்பதாக. ஆமென். இயேசு கொரோனா தொற்று நோயிலிருந்து விடுதலை தருகிறார். நிச்சயம் உலக மக்களுக்கு பாதுகாப்பு உண்டு. இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும்.
இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்களை இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் ஆட்சி இருப்பதாக. ஆமென். அனைவரும் இணைந்து சொல்வோம். ஓ பரிசுத்த ஆவியே, உலக மக்கள் அனைவரும் கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாக்கப்படவும், நோய் தொற்றினால் பாதிக்கப்பட்ட மக்கள் சுகம் பெறவும், பாதிக்கப்பட்டவர்களுக்கு மருத்துவம் செய்யும் மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் பணியாளர்கள் ஒவ்வொருவர் மேலும் கொடுங்காற்றாய் வீசி மனித குலம் பாதுகாக்கப்பட ஜெபிக்கின்றோம். ஆமென். ஜெபிப்புமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நாங்களும் உலகில் உள்ள அனைத்து மக்களும் செய்த பாவங்களுக்காகவும் உம்மிடம் மன்னிப்பை மன்றாடுகின்றோம். உம்முடைய ஆற்றல், பாதுகாப்பு, குணப்படுத்துதல் வல்லமையாய் வெளிப்படவும், உமது புதுமைகளையும் அற்புதங்களையும் இந்த விடுதலை ஜெபமாலை மூலமாக என்னையும் என் குடும்பத்தையும் உலக மக்களையும் உயிருள்ள சாட்சிகளாக மாற செய்தருளும். ஆமென். அல்லேலூயா. மாரநாதா. அனைவரும் முழந்தால் படிட்டு மாண்புயர்கத்தை பாடி ஆண்டவருடைய சிறப்பு ஆசிரை பக்தியோடு பெற்றுக்கொள்வோம். மாண்புயருவருள் அனுமானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை
அறிய இயலாம் குறைகள் நீக்க விசுவாசத்தின் உதவி பெருக. பிதாவர்க்கும் சுதன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் புனித ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். இனியனல் தேவன் வாழ்கவே. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகள் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உம் திருவுடல் திருத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் தூய்த்துணர்ந்த மகள் அருள்வீராக. தந்தையாகியோடும் தூயாவியார் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். அருட்திரு தேவதேவன் போற்றி, அவர் தம் திருநாமம் போற்றி, அவர் மகன் இயேசு கிறிஸ்து போற்றி, அவர் தம் திரு அன்பே போற்றி, அருட்திரு தூய ஆவி போற்றி, அவர் தம் திரு ஞானம் போற்றி, அருட்திரு அன்னை மரியாள் போற்றி, அவள் தம் திரு தூய்மை போற்றி, அருட்திரு சூசை முனியும் போற்றி, அவர் தம் திருவாய்மை போற்றி, அருட்திரு தூதர் அமரர் போற்றி, அவர் தம் திரு சேவை போற்றி, அருட்திரு தேவதேவன் போற்றி, அவர் தம் திருநாமம் போற்றி.
மறையுதம்மா, உள்ளமும் துள்ளுதம்மா, உந்தன் தாய்மையின் நினைவாளே அம்மா, இதயம் மகிழுதம்மா, துயர்கரைகள் மறையுதம்மா, உள்ளமும் துள்ளுதம்மா, உந்தன் தாய்மையின் நினைவாளே அம்மா, இதயம் மகிழுதம்மா. தாயென்னும் போதினிலே மனம்தான் உன்னை தேடுதம்மா, தாயென்னும் போதினிலே மனம்தான் உன்னை தேடுதம்மா, ஈன்ற தாயும் போற்றும் உந்தன் பாதம் பணிந்திடுவேன் அம்மா, இதயம் மகிழுதம்மா, துயர்கரைகள் மறையுதம்மா, உள்ளமும் துள்ளுதம்மா, உந்தன் தாய்மையின் நினைவாலே அம்மா,